31ஆம் பாடல். பாழ்வாழ்வெனும் இப்படுமாயையிலே. திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாரிடம் திருவொற்றியூர் எல்லையை தாண்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்து திருமணம் செய்து கொண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சத்தியத்தை மீறி எல்லையை தாண்டினார். சத்தியத்தை மீறியதால் 2 கண்களும் பார்வை இழந்தன. காஞ்சிபுரத்துக்கு வந்தார், பாடினார். அன்னை காமாட்சி இடக்கண் கொடுத்தாள். திருவாரூருக்கு வந்தார், வலக்கண் கேட்டார். திருவாரூர் தியாகேச பெருமான் கொஞ்சம் தாமதித்தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார், மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே, மற்றொரு கண்ணை தராமல் வைத்திருந்தால் வைத்துக்கொண்டு வாழ்ந்து போ என்று பாடினார். மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே, காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே, மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதீரே என்று வாழ்த்துவது போல வசை பாடினார். இறைவன் வலக்கண் கொடுத்தான். இது மாதிரி அருணகிரியார் இந்த பாடலில் வாழ்வாய் இனி மயில் வாகனனே என்று துதிப்பது போல நிந்திக்கிறார். இந்த வாழ்க்கை பாழானது, படுமாயை. இதிலே என்னை தள்ளிவிட்டாயே. ஒருவேளை என் முன் வினை பயனால் நான் செய்த தாழ்வான செயல்கள் இதற்கு காரணமாயிருக்குமோ? எப்படி இருந்தாலும் சரி, நான் எக்கேடு கட்டாலும் சரி, நீ வாழ்வாய், அது போதும் என்கிறார் அருணகிரியார். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம் என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த வாழ்க்கை மாய வாழ்க்கை. இளமை என்பது தண்ணீரில் குமிழி போன்றது. செல்வங்கள் தண்ணீரில் அலைகள் போன்றவை. இந்த உடம்பு நீரில் எழுதிய எழுத்து போன்றது. நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்தரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்காள் என்னே வலுத்தாதது எம்பிரான் மன்று. இப்படி இருக்கும் பொழுது தில்லையை வலுத்தாமல் உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கலாமா என்று கேட்கிறார் குமரகுருபர சுவாமிகள். இந்த வாழ்க்கை படுமாயை. கோபம் வந்தால் படுபாவி, படுமூடி என்று திட்டுவது போல கொடியதான இந்த வாழ்க்கையை படுமாயை என்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். பாழ்வாழ்வெனுமி படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே. இதில் வீழ்வாய் என்று என் தலையில் எழுதி விதித்து விட்டாயே. ஒருவேளை என்னுடைய பழைய தாழ்வான செயல்கள் இந்த பிறப்புக்கு காரணமோ? சரி, நான் எப்படியானாலும் அது என் குற்றம். நீ கருணாமூர்த்தி, நீ வாழ்க. அடியார்கள் எப்படியானால் என்ன, நீ வாழ்க. உன் மயில் வாகனத்தை வைத்துக் கொண்டு நீ வாழ்க. இனியாவது மகிழ்வோடு நீ வாழ்க. தாழ்வானவை செய்தனதாமுளவோ வாழ்வா இனி நீ மயில் வாகனனே என்று அற்புதமாக பாடுகிறார் அருணகிரியார். தூண்டில் போட்டு மீன் பிடிப்பது போல சொல்வலை வீசி முருகனை பிடிக்கிறார் அருணகிரியார். இந்த வலைக்குள் அவன் அகப்படுவானா? கட்டாயம் அகப்படுவான். பக்தி வலையில் படுபவன்தானே பரமன். பாழ்வாழ்வெனும் இப்படுமாயையிலே வீழ்வாய், மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே. தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில் வாகனனே. வாழ்வாயினி நீ மயில் வாகனனே.